ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்னோடய சண்டே ஸ்பெஷல் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து கனவா மீனோட கிரேவி, ரோஸ்ட்டு, அப்புறமா புளி ரசம், சப்பாத்தி, சாதம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். 4-5 விசில் வரட்டும். அரிசி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கனவா ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக கனவாவில் மசாலாலாம் பரட்டி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் பொடி, அப்புறமா தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கனவா வந்து ஊறட்டும். அப்புறமா நம்ம கனவா கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிடலாம். தக்காளியும் கட் பண்ணி வச்சிடலாம். தக்காளி கட் பண்ணி முடிச்சுட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்புறமா நம்ம புளி ரசம் பண்ணுறதுக்காக புளியும் ஊற வச்சிடலாம். புளி ஊறட்டும். நம்ம இப்போ கனவாவை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கனவா ஃப்ரையை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட கனவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்மளோட கனவா ஃப்ரை தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக தட்டின இஞ்சி பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 1 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம். நீங்கள் இதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட புளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கனவாயில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே கடாயில் தான் நம்ம 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் ஆட்டை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். வதங்கிருச்சு லைட்டாக. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிருச்சு. நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கனவாவை ஆட் பண்ணிக்கலாம். கனவா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கனவாலேருந்து தண்ணி வரும். அதுக்காக தான் நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போது இதை குட்டி குட்டி உருண்டைகளாக்கி நம்ம என்ன பண்ணலான்னா சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடாயில் பார்த்துடலாம். ஒருக்கா நம்மளோட கனவா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒருக்கா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்மளோட கனவா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல உப்பி வரும். பார்த்திங்களா, நம்மளோட சப்பாத்தி நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.